சென்னை, காஞ்சிபுரம் உட்பட 16 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் இன்று வலுவிழக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக நாளை வரை மழை இருக்கும் என கூறியுள்ளார். குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யும் என பிரதீப் ஜான் குறிப்பிட்டுள்ளார். வடகடலோர பகுதிகளான கடலூர், விழுப்புரம், புதுச்சேரியிலும் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என அவர் கணித்துள்ளார். அதேபோன்று கோவை, ஈரோடு, நீலகிரி, திண்டுக்கல், சிவகங்கை மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என தனது சமூக வலைதள பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருச்சி, நாமக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என பிரதீப் ஜான் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் கடந்த 25 ஆண்டுகளில் 4 முறை மட்டுமே கிறிஸ்துமஸ் அன்று மழை பெய்திருப்பதாகவும் தனியார் வானிலை ஆய்வாளர் கூறியுள்ளார். சென்னையில் அதிகாலை முதல் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வருகிறது. சென்னை மாநகரம் நேற்று காலை முதலே மேகக்கூட்டம் சூழ்ந்து காணப்பட்டது. அவ்வப்போது சாரல் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோன்று வடசென்னையில் வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை, வியாசர்பாடி, கொடுங்கையூர், புளியந்தோப்பு, பெரம்பூர், மணலி, எண்ணூர், துறைமுகம், திருவெற்றியூர் உள்ளிட்ட இடங்களில் சாரல் மழை பெய்தது. இந்நிலையில் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு 1 மணி முதல் விடியற்காலை வரை பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்தது. நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், தியாகராய நகர், சேத்துப்பட்டு, புரட்சிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் காலையிலும் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வருகிறது. பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பறித்த சுனாமி பேரிடருக்கு மத்தியில் அனைத்தையும் இழந்து தவித்த அரும்புகளை தந்தையாய் வளர்த்து ஆளாக்கிய IAS அதிகாரி ராதாகிருஷ்ணனின் அன்பு பணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அலை அலையாய் வந்து கால்களை நனைக்கும் நீருக்கு பேரலையாய் வந்து உயிர் வரிக்கும் குணம் உண்டு என அறிந்த நாள் 2004 டிசம்பர் 26ஆம் தேதிதான். அந்த சமயம் தஞ்சை மாவட்ட ஆட்சியராக இருந்த ராதாகிருஷ்ணன் சுனாமியால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாகைக்கு பொறுப்பு அதிகாரியாக மாற்றப்பட்டார். அப்போது சுனாமியால் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பெற்றோரை இழந்த நிலையில் அவர்களுக்காக அரசின் சார்பில் அன்னை சத்யா ஆதரவற்றோர் குழந்தைகள் காப்பகம் தொடங்க பெரும் பங்காற்றினார். குழந்தைகள் ஒரு பிரிட்ஜு கீழே பார்த்தா ஒரு சாதாரண 2-3 வயசு மதிக்கத்தக்க குழந்தை, அவன் தான் முதல்ல அட்மிஷன் போடுறோம். கவர்மெண்ட்டை சொன்ன உடனே நீங்களே இதை கவர்மெண்ட் ஹோம் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஏனென்றால் அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு, இல்லாட்டா பல பேர் நாங்கள் எடுத்துட்டு போறோம்னு சொல்லி சைல்ட் டிராஃபிக்கிங் நடக்கூடாதுன்னு உடனடியாக முதல் அட்மிஷன் மீனா. உடனடியாக நாங்கள் சிக்கல்ல ஒன்று ரெண்டட் பில்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் படிப்படியாக முதல்ல 199, அதுக்கப்புறம் 122, 127 பிள்ளைகள் படித்தாங்க. அதுக்கப்புறம் அரசே அன்னை சத்யா இல்லாமல் தொண்டு நிறுவனோடு இணைந்து ஒரு மிக சிறப்பான கட்டணம் இப்போ கூட தற்பொழுது அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு அது தொடர்ந்து இருக்கு. அத்தோடு ஒரு அதிகாரியாக தன்னுடைய பணிகளை முடித்திருந்தால் அவர் ஒரு திறமையான அதிகாரி என்று அனைவராலும் அறியப்பட்டிருப்பார். ஆனால் அவ்வாறு அவர் செய்யவில்லை. இன்று கூட அன்னை சத்யா குழந்தைகள் காப்பகத்திற்கு சென்று அங்குள்ளவர்களிடம் அப்பா அம்மா யார் என்று கேட்டால் ராதாகிருஷ்ணன், கிருத்திகா தம்பதியினரைத்தான் சொல்வார்கள். அந்த அளவிற்கு அந்த குழந்தைகள் மீது தனி பாசத்தையும் நேரத்தையும் தன் பணிகளுக்கு மத்தியில் தொடர்ந்து கொடுத்து கொண்டே வந்தார் ராதாகிருஷ்ணன். உறவினர் யாருன்னே நமக்கு தெரியும். சில பேருக்கு அப்பா அம்மா இறந்துட்டாங்க, பட் சாமந்தாம்பேட்டை, அப்பா அம்மா இறந்தாங்க, இல்லை வேதாரண்யம், அப்பா அம்மா இறந்தாங்க இங்கே அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தர் பேரு நமக்கு தெரியும். ஆனால் சிலருக்கு அந்த மாதிரியே இல்லாத நிலைமை தான் ஒரு மிகவும் ஒரு இது. ஆனால் அவங்க கிட்டே நான் கண்டது இன்னமும் நம்ம வாழ்ந்து காட்டுவோம். இன்னைக்கு ஒவ்வொருத்தர், சில பேர் MCA படிச்சிருக்காங்க, சில பேர் செட்டில் ஆயிருக்காங்க, சில பேர் நர்ஸுக்கு படிச்சிருக்காங்க. அதே மாதிரி தொடர்ந்து நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மலர்வெளி போன்றவரும் அந்த பகுதியில் நிறைய நல்ல. அதிலும் சுனாமி கழித்து 2ஆம் நாள் நாகை மாவட்டம் கீச்சாங்குப்பம் கடலோரத்தில் கிடைத்த 2 வயது குழந்தையான மீனாவும்
வேளாங்கண்ணியில் கண்டெடுக்கப்பட்ட சௌமியாவும் கூடுதல் செல்லம். BA பட்டதாரியான சௌமியாவிற்கு கடந்த 2022ஆம் ஆண்டு அப்போதைய கூடுதல் முதன்மை செயலாளராக இருந்த ராதாகிருஷ்ணன் தலைமையில் திருமணம் நடந்தது. தற்போது தாத்தா பதவியும் கிடைத்துவிட சௌமியாவின் குழந்தையை மனைவியுடன் நேரில் சென்று உச்சி முகர்ந்து மகிழ்ந்தார் ராதாகிருஷ்ணன். ஹாஸ்டல்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ராதாகிருஷ்ணன் அப்பா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது மலர்விழி மணிவண்ணன் அவங்கள வந்து எங்கள் ஃபேமிலியாக வந்து தத்து எடுக்கும்போது எடுத்த உடனே அவங்கள வீட்டுக்கு விடலை. அதாவது அப்பா வந்து கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் விட்டாங்க. மற்றொரு மகளான மீனாவிற்கும் வரும் பிப்ரவரி மாதம் திருமணம் நடைபெற உள்ளது. அதுவும் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளராக உள்ள ராதாகிருஷ்ணன் தலைமையில்தான் அது நடக்கிறது. இதேபோல் காப்பகத்தில் வளர்ந்த அனைவரையும் அன்பு பாராட்டி அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து வருகிறார்கள் ராதாகிருஷ்ணன் கிருத்திகா தம்பதி. ஆனால் அப்பா வந்தாங்கன்னா நாங்கள் வந்தாலே பிள்ளைங்க ஓடி போச்சுங்கன்னா அவங்க தூக்கி வச்சுக்குவாங்க. தூக்கி வச்சுட்டு யார் வந்தாலும் அவங்க குழந்தை மாதிரியே ஒரு அரவணைச்சு இப்போ இன்னைக்கு வராங்கன்னா விட்டுற மாட்டாங்க. அந்த சைடு போகும்போதெல்லாம் எங்களை வந்து பார்த்துட்டு போகணும். இப்போ வீட்டுக்கு எப்படி போனால் என் பிள்ளை அங்கே நின்றுட்டு இருக்கும், நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு துடிப்போடு ஓடி வருவாங்க. அவங்க சப்போர்ட்டில் தான் நான் யூஜி முடிச்சுட்டு பிஜி முடிச்சுட்டு எடுத்து பிஜி எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு சாஃப்ட்வேர் கம்பெனியில் பிளேஸ் ஆனேன். அன்பையும் அரவணைப்பையும் பகிர யாராக இருந்தால் என்ன, உயர் பதவியில் இருக்கும் அதிகாரியாக இருந்தாலும் விதிவிலக்கல்ல என நிரூபித்துள்ளார் ராதாகிருஷ்ணன் IAS. ட்ராயின் புதிய உத்தரவால் செல்போன் ரீசார்ஜ் கட்டணம் குறைய வாய்ப்பு இருக்கிறதா என வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் காயத்ரி. இனிமே கால்ஸ் மற்றும் SMSக்கு தனித்தனியா ரீசார்ஜ் செஞ்சுக்கக்கூடிய ஒரு நடைமுறையை ட்ராய் அறிவிச்சிருக்கு. இந்த அறிவிப்புனால என்னென்ன விஷயங்கள் நமக்கு குறையும், என்ன மாதிரியான சலுகைகள் கிடைக்கும் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். அதாவது ட்ராய் அறிவித்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு திட்டம் மூலமாக வாய்ஸ் கால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டாக் டைம் அப்புறம் SMS இது எல்லாத்துக்குமே தனித்தனியான ரீசார்ஜ் பிளான் அப்படிங்கறத தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்கள் வழங்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் இன்னும் கூட 15 கோடி இந்தியர்கள் பட்டன் போன்களை தான் பயன்படுத்துறாங்க. அவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கறத கருத்தில் கொண்டுதான் இந்த முடிவை வந்து ட்ராய் அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி செல்போன் சேவை தரக்கூடிய நிறுவனங்களுக்கான கட்டண வழிகாட்டு நெறிமுறைகளையும் 2 முக்கியமான திருத்தங்களை ட்ராய் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த திருத்தத்தின்படி இனிமே ரீசார்ஜ் கட்டணத்துல என்ன மாதிரியான மாற்றம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, செல்போனை பேச மட்டும் பயன்படுத்தினா அதுக்கு தனி கட்டணம், அதாவது டாக் டைம் அப்படிங்கிறது தனியா ரீசார்ஜ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரியான புது அறிவிப்புகளை 30 நாட்களுக்குள்ள என்னென்ன பிளான் வகையில இவங்க கொண்டு வர போறாங்கிறத தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற கெடுவும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா கிட்டத்தட்ட 30 கோடி மக்கள் வந்து நாடு முழுவதும் 2G சேவை தான் இன்னமும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதுல பெரும்பாலானோர் 2 சிம் கார்டுகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாற்று நடவடிக்கை தேவைப்படுதுங்கிறத கருத்தில் கொண்டுதான் இந்த கட்டண மாற்றம் அப்படிங்கிறதையே வந்து ட்ராய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல அதிகபட்ச வேலிடிட்டி அப்படிங்கிறது 90 நாட்கள்ல இருந்து 365 நாட்கள் வரைக்கும் இருக்கலாம். அதாவது ஸ்பெஷல் கூப்பன் வவுச்சர் அப்படிங்கறத வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அந்த நாட்கள் வந்து அலோகேட் பண்ணப்படும். அதுல இவ்வளவு நாட்கள் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த வேலிடிட்டியும் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. சரி, இதனால யாருக்கு பயன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டேட்டாக்களை பயன்படுத்தாதவங்க இருப்பாங்க இல்லையா, சில பேர் வந்து ஊர்ல இருப்பாங்க, கிராமப்புறங்கள் பகுதியில் இருப்பாங்க, டேட்டாக்களை பயன்படுத்தாம வெறும் அந்த டாக் டைம்காக மட்டுமே போனை யூஸ் பண்றவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தேவையில்லாத அந்த கட்டணம் செலுத்தக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது தவிர்க்கப்படும். அதே மாதிரி இந்த மெத்தட் அப்படிங்கிறது நமக்கு புதுசு இல்லை. ஏற்கனவே 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு மெத்தட்குள்ள தான் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது டாக் டைம் தனியா, டேட்டா தனியா, SMSக்குனா தனியான்னு. ஸோ இப்போ அதை மீண்டுமே வந்து நடைமுறைப்படுத்துறதுனால 4G 5G சேவையை பயன்படுத்துறவங்களுக்கு தான் இது வந்து சலுகையா இருக்குமே ஒழிஞ்சு, அது இல்லாதவங்களுக்கு இந்த கட்டண உயர்வு அப்படிங்கிறது அதிகமா இருந்தது.
அதனால இன்டர்நெட் இனிமே தேவையில்லை அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு கட்டண குறைப்பு வாய்ப்பா இருக்கும்ங்கிறத ட்ராய் முன் வச்சிருக்காங்க. 30 நாட்களுக்குள்ள இந்த அறிவிப்பு வெளிவர போகுது அப்படிங்கிறது தான் இதனுடைய சிறப்பு திட்டமாக இருக்கிறது.